2025 வரும் பேராபத்துகள். அடுத்தடுத்து நடக்கப் போவது இதுதான். பாபா வாங்காவின் கணிப்பு என்ன? 2025 என்ன நடக்கப் போகிறது? பாபா வங்கா கூறிய அதிர்ச்சி கணிப்பு என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். உலகில் பல தீர்க்கதரிசிகள் உள்ளனர். அவர்களில் பாபா வங்காவும் ஒருவர். ஆனால் அவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை. ஏனென்றால் ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணித்துள்ளார். இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன. பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா 12 வயதில் பார்வையை இழந்தார். ஆனால் பார்வை பறிபோன பிறகு அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது. அவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் நிகழ்வுகளை கணித்து குறிப்புகளில் எழுதினார். இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன. எனவே ஒவ்வொரு வருடமும் பிறப்பதற்கு முன்பு அந்த ஆண்டில் என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும் என்பது பற்றி பாபா வங்காவின் கணிப்புகளை அறிய பலர் ஆர்வமாக உள்ளனர். இந்நிலையில் வரும் 2025 ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் என்னவென்று பார்ப்போம். 2025 மனித உடல் உறுப்புகளை ஆய்வகங்களில் வளர்க்கும் தொழில்நுட்பம் முழுமையாக மேம்படும். இதன் மூலம் கல்லீரல், சிறுநீரகம் போன்ற பல்வேறு உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படலாம். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். புற்றுநோய்க்கு தீர்வு. புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கப்படும். இந்த மருத்துவ சாதனை புற்றுநோய் நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தையும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்வையும் மீட்டெடுக்க உதவும். 3ஆம் வெளிநாட்டு உயிரினங்களின் தொடர்பு. 2025 உலகம் வெளியுலக உயிரினங்களுடன் தொடர்பை நிலைநாட்டும் வாய்ப்பு உள்ளது. ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்வின் போது இந்த தொடர்பு அமையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 4வது சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். உலகின் பல பகுதிகளில் தீவிர நிலநடுக்கங்கள் ஏற்படும். குறிப்பாக அமெரிக்காவின் மேற்கு கரையில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் சேதங்களை விளைவிக்கும். 5வது தெளிபதி திறன்களின் மேம்பாடு. மனிதர்கள் நேரடியாக மன அலைகளை பகிர்ந்து கொள்ளும் திறனை பெறுவார்கள். இது தகவல் தொடர்பு முறையிலும் மனித உறவுகளிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். 6வது புதிய ஆற்றல் மூலங்கள். முடிவற்ற மற்றும் தூய்மையான ஆற்றல் மூலங்கள் கண்டுபிடிக்கப்படும். இதனால் உலகின் ஆற்றல் சிக்கல்கள் பெருமளவில் குறையும். தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் மூலம் குறைந்த செலவில் அதிக ஆற்றலை உருவாக்க இயலும். 5ஆம் ஐரோப்பாவில் மாபெரும் போர். ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளது. இது அந்த கண்டத்தின் மக்கள் தொகையையும் அமைதியையும் பெரிதும் பாதிக்கும். 8வது காற்றில் மூச்சுவிட சிரமம். வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தால் சுற்றுச்சூழல் மோசமாகி புவி வெப்பமயம் அதிகரிக்கும். இதன் காரணமாக சில பகுதிகளில் காற்றை சுவாசிக்க கூட சிரமமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் சமூக அமைப்பில் மாற்றங்கள். 2025 ஆண்டில் உலகின் பல பகுதிகளில் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சில நாடுகள் புதிய ஆட்சி முறைகளை ஏற்படுத்தும். 10வது விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய பக்கம். மனிதர்கள் மாறுவேறு கோள்களில் குடியேற முயற்சி செய்வார்கள். மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழ்வதற்கான அடிப்படைகள் உருவாக்கப்படும். மேலும் 2130 வேற்று கிரகவாசிகளுடனான மனித தொடர்பையும் பாபா வங்கா கணிக்கிறார். மேலும் 2170 பருவநிலை மாற்றம் பூமியில் அழிவை ஏற்படுத்தும். பூமியில் வறட்சி அதிகரித்து மனித வாழ்க்கையை மோசமாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 3005 ஆண்டு பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே போர் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார். 3797 பூமியிலிருந்து உயிர்கள் பிரியும் என்றும் இறுதியாக 5079 உலகம் அழிந்து மனித இனம் முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பாபா வங்கா இதற்கு முன் என்னென்ன கணிப்புகளை செய்து அவை உண்மையாயின என்பது பற்றி பார்ப்போம். இதன் மூலம் அவரது கணிப்புகள் எவ்வளவு நம்பகமானவை என்பதையும் அவர் உலக மக்களிடையே ஏன் பிரபலமானார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அவரது கணிப்புகளின் நம்பகத்தன்மை மக்களிடையே பெரும் பிரபலம் பெற்றதற்கு காரணமாக இருந்தவை இவை. செர்னோபில் அணு விபத்து. செர்னோபிலில் அணு ஆலை விபத்து ஏற்படும் என்று முன்கூட்டியே கணித்தார். இவரது வார்த்தைகளில் கோடையில் பிரம்மாண்ட பேரழிவு ஒரு பெரிய நகரில் ஏற்படும் என்று கூறினார். 2ஆம் பிரசிடென்ட் கென்னடியின் மரணம். அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியின் மரணம் தொடர்பான முன்னறிவிப்பும் அவரது சொற்களில் காணப்படுகிறது. அவர் கூறியது, அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவரை துப்பாக்கியால் கொல்வார்கள் என அவரது முன்னறிவிப்பு உண்மையாயிற்று. 2001 பாபா வங்கா தனது வார்த்தைகளில் உயர்ந்த இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவில் தாக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டார்.
2001 நடந்த 9ஆம் தேதி 11 பயங்கரவாத தாக்குதலால் உலகம் அதிர்ச்சி அடைந்தது. 5ஆம் சுனாமி பேரழிவு 2004. பாபா வங்கா நீண்ட குளிர்ச்சி முடிவுக்கு வரும்போது பெருங்கடல் ஒரு பெரிய நகரை மூழ்கடிக்கும் என்று கூறினார். இதை மக்கள் 2004 ஏற்பட்ட சுனாமி பேரழிவுடன் இணைத்தனர். 6ஆம் குளோபல் வார்மிங் மற்றும் பனிக்கட்டி உருகல். புவி வெப்பமாதலின் தாக்கம், பனிக்கட்டி உருகல், கடல் மட்ட உயர்வு போன்றவை இவரது முன்னறிவிப்புகளுக்குள் அடங்கும். இவை தற்போது உலகம் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளது. 7ஆம் ஒபாமா அமெரிக்க அதிபராக நியமனம். பாபா வங்கா அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதி ஒரு கருப்பின ஆணாக இருப்பார் என்று கூறினார். 2008 இந்த கணிப்பு உண்மையாகி பாராக் ஒபாமா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8ஆம் கொரோனா வைரஸ் தொற்று 2020. பாபா வங்கா புதிய உயிரியல் தொற்று சீனாவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவக்கூடும் என்று கூறியதாக சிலர் நம்புகின்றனர். இதை கொரோனா வைரஸ் தொற்றோடு தொடர்பு செய்கின்றனர். பாபா வங்காவின் முன்னறிவிப்புகள் பலவற்றில் உண்மை நிறைந்துள்ளதனால் அவர் ஒரு மர்மமான முன்னறிவிப்பு நபராக உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார். அவர் கூறிய 2025 கணிப்புகள் உண்மையாகுமா? மனிதர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வார்களா அல்லது அடுத்த பெரிய சவால்களை சந்திக்க நேரிடுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் பெற நாம் நேரத்தை காத்திருக்க வேண்டும். ஆனால் அவரது கணிப்புகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதோடு எதிர்காலத்தை பற்றிய ஆர்வத்தை அதிகரிக்க செய்கின்றன. உலகம் இன்னும் பல மாற்றங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பாபா வங்கா முன்னறிவித்தவை நம்மை அதிர்ச்சியடைய வைத்தாலும் உந்துதலாக இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிவடைகிறது. விரைவில் உங்கள் மேலான ஆதரவை பெற்று மேலும் கதைகள் மற்றும் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.